ගරු සෙල්ලතම්බි තිලගනාදන් ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 8ක කාලයක් ඔබතුමන්ට. கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் மனித உரிமை சம்பந்தமான பிரேரணையை கொண்டு வந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவ்வாறான பிரேரணைகளை கொண்டு வருவதன் மூலம்தான் இந்த நாட்டிலே எமது ஆட்சியிலே இந்த மக்களுக்கு மனித உரிமை மீறலோ வேறு எந்த விதமான பிரச்சனைகளோ இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோல் அண்மையிலேயே முத்தையன்கட்டு பிரதேசத்திலே கபிலன் என்ற இளைஞன் துரதிர்ஷ்டவசமாக மரணித்திருந்தார். அவரது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலேயே அங்கே நடைபெற்ற சம்பவமானது ஒரு மறக்க முடியாத ஒன்றும் ஒரு துன்பியலாகவும் காணப்பட்டது. அங்கே நடைபெற்ற சம்பவத்தை பார்க்க நான் நேரில் சென்றபோது அவரது உறவினர்கள் எந்த விதமான எதிர்ப்புகளையோ ஆர்ப்பாட்டங்களையோ என் மீது என்னுடன் வந்தவர்கள் மீதும் பிரயோகிக்கவில்லை. அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த அரசாங்கம் மிகவும் இந்த தமிழ் மக்களை விரும்புகின்றதென்றும், அதேபோல் அங்கே நடைபெற்ற சம்பவமானது ஒரு தனிப்பட்ட சம்பவமாகத்தான் அவர்கள் கருதினார்கள். நான் அங்கே சென்றபோது அவரது மாமியார் தெரிவித்தார், அவர்களுக்கு எதிரே காணப்படுகின்ற வீடு கூட இராணுவத்தினரால் கட்டி கொடுக்கப்பட்டது. அதேபோல பல வீடுகள் அங்கே இருந்த இராணுவ வீரர்களினால் கடந்த காலத்திலே கட்டி கொடுக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அங்கே அமைக்கப்பட்ட இராணுவ முகாமானது மக்கள் குடியிருப்பில் அமைக்கப்பட்டதன் காரணமாக எங்களது வேண்டுகோளுக்கிணங்க தற்போது அகற்றப்பட்டுள்ளது. அந்த காணியானது 30 ஏக்கர் விஸ்தீரணம் கொண்டது. அந்த இராணுவத்தினர் நான் நினைக்கின்றேன் இன்று முழுமையாக வெளியேறியிருப்பார்கள். வெளியேறிய பின்னர் அந்த காணியானது முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட உள்ளது. அவ்வாறு கையளிக்கும் போது அங்கே அந்த முகாமை எல்லையிடப்பட்ட அதாவது தூண்கள் கம்பிக்கட்டைகளை கற்சிலை மடுவில் உள்ள கோயில் ஒன்றுக்கு சம்மளந்துளாய் பிள்ளையார் ஆலயத்திற்கு வேலியிடுவதற்கு வழங்கிவிட்டு செல்வதாகவும் கூறியிருந்தார்கள். உண்மையிலேயே அங்கே இடம்பெற்றது இனவாதமோ மதவாதமோ இல்லை. ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவத்தின் மூலம்தான் இந்த இறப்பு நிகழ்ந்தது. ஆனால் இந்த இறப்பை வைத்து வடக்கு மாகாணத்திலே சில அரசியல்வாதிகள், குறிப்பாக சொன்னால் தமிழரசு கட்சி ஒரு ஹர்த்தாலை அனுஷ்டித்தது. உண்மையிலேயே கடந்த காலத்திலே பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலையிலே காணப்படுகின்ற எமது மக்களது பொருளாதாரத்தை மீண்டும் பாதாளத்துக்கு கொண்டு செல்வதன் ஒரு நோக்கமாகத்தான் இந்த கர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. உண்மையிலே கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் கடந்த காலத்திலே பொருளியல் ஆசிரியராக இருந்தார். அவர் கூட நான் நினைக்கின்றேன் சிந்திக்கவில்லை, ஒரு நாள் அதாவது திங்கட்கிழமை ஹர்த்தாலை அனுஷ்டித்தால் பாடசாலை மாணவர்கள், வியாபாரிகள், நோயாளர்கள் போன்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றே கூட அவர்கள் சிந்திக்கவில்லை. எதேச்சாரமான உண்மையிலேயே தங்களுடைய தனிப்பட்ட அரசியலை நோக்காக கொண்டுதான் இந்த ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஹர்த்தாலிலே வடக்கு வாழ்கின்ற பெரும்பான்மையான மக்கள் இதை ஆதரிக்கவில்லை. இதன் மூலம் வெளிப்படையாக தெரிகின்றது, வடக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியுடன் தான் இருக்கின்றார்கள் என்று
உண்மையிலேயே அவர்கள் நான் நம்புகின்றேன். அதேபோல் சமஷ்டி முறையை அவர்கள் ஆதரிக்கின்றார்கள். உண்மையிலேயே கடந்த காலத்திலே ஏற்பட்ட சொத்திழப்பு, உயிரிழப்பு போன்றவற்றை பார்க்கும்போது உண்மையிலேயே நான் யுத்த காலத்திலே பிறந்து யுத்த காலத்திலே கல்வி கற்று யுத்தம் முடிந்த பின் தான் நான் பாராளுமன்றம் வந்திருக்கின்றேன். நான் கல்வி கற்கின்ற காலத்திலே, அதாவது வித்யானந்தா கல்லூரியிலே பல நாட்கள் பங்கரிலே இருந்து கூட கல்வி கற்றிருக்கின்றேன். இவற்றையெல்லாம் அனுபவித்த பின்னர் உண்மையிலேயே இந்த மக்களை நேசிக்கின்ற ஒருத்தன் இவ்வாறு பிரிவினையை எந்த ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மையிலேயே நான் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவன். நான் செல்லும் இடமெல்லாம் எந்த ஒரு தமிழ் மகனும் சமஷ்டியையோ தனி நாட்டையோ இதுவரை கேட்கவில்லை. அங்கே இருக்கின்ற ஏழை மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு தருமாறு தான் கோரிக்கை விடுக்கின்றார்கள். கடந்த காலத்திலே, அதாவது இந்த வருடம் அங்கே விதைக்கின்ற முல்லைத்தீவு மாவட்டத்திலே பசலை மானியம் கடந்த காலத்திலே கழிவு நீரை பயன்படுத்தி வயல் விதைத்தவர்களுக்கு மானிய பசலை கொடுக்கவில்லை. நான் எனது சகோதரர் சுசில் அமைச்சர் அவர்களை முல்லைத்தீவு கூட்டிக் கொண்டு சென்று அவருடன் கலந்துரையாடியதுக்கு அமைவாக 1200 ஏக்கர் வயல் நிலங்களுக்கு 1200 ஏக்கருக்கு பசலை மானியத்தை பெற்றுக் கொடுத்தேன். කාලය අවසන් ගරු මන්ත්‍රීතුමා. அதேபோல் முத்தியங்கட்டு திட்டத்தின் கீழே இருக்கின்ற 200 ஏக்கருக்கு சிறுபோகத்திற்கு நீர் 54 வருடமாக குளத்து நீர் வழங்கவில்லை. அதற்கான நீர்ப்பாசன வசதியையும் நான் அமைச்சரினூடாக கதைத்து பெற்றுக் கொடுத்து மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றேன். அதேபோல் பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை எமது அரசாங்கம் மேற்கொண்டு எமது வன்னி பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வோம் என்று கூறிக்கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ස්තුතියි ඔබතුමන්ට.